அனைவருக்கும் வணக்கம். பிறக்கும் பங்குனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? இந்த பங்குனி மாதத்தில் அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். மகரம் ராசியில் முதலாவதான நட்சத்திரம் உத்திராடம். வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் யோகமான மாதம். சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி தருவார். இது நாள் வரை தடைப்பட்ட வேலைகளை முடிவிற்கு கொண்டு வருவார். புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவான் முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார். மேலும் செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும். மார்ச் 30 முதல் புதன் சாதகமாக சஞ்சாரிப்பதால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். வீட்டில் சுப செயல் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வீடு மனை கனவு நனவாகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். சனி பகவானின் பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் செல்வாக்கினை கண்டு ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக சரிபுரிவார்கள். நேர்மையும் ஒழுக்கமும் உங்களை பாதுகாக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகள் தொழிலாளர்கள் நிலை உயரும். சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னா மார்ச் 17, 19, 26, 28, ஏப்ரல் 1, 10. இவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 8, 9. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நவகிரக வழிபாடு நன்மையை உண்டாக்கும். அடுத்ததா மகரம் ராசியில் இருக்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் திருவோண நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். எதிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை எல்லாம் வெற்றியாக்குவார்கள். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். 5ஆம் இடத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவான் செல்வாக்கை உயர்த்துவார். சமூகத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுப்பார். தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவார். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து உங்கள் நிலையில் மாற்றத்தை அளிப்பார். செவ்வாய் பகவான் எதிர்பார்த்த நிலையினை உங்களுக்கு வழங்குவார். வியாபாரத்தில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகிச் செல்வர். வழக்கு சாதகமாகும். எப்போதும் கவனமாக இருப்பது நல்லது. வயதானவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். வீடு மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். வருமானம் பல வழியிலும் வரும். மாணவர்களுக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். இந்த பங்குனி மாதத்தில் திருவோண நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா சிவனை வழிபட வளம் உண்டாகும். நீங்கள் எந்த நாளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஏப்ரல் 9, 10. உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னா மார்ச் 17, 20, 26, 29, ஏப்ரல் 2, 8, 11. மகர ராசியில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள், இந்த மாதத்தில் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் வெற்றி அடைந்து வரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதம். செவ்வாய் பகவான் உங்கள் திறமையை அதிகரிப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்.
அருள்வார். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினை வழங்குவார். குரு பகவானின் அருளால் செல்வாக்கு மென்மேலும் உயரும். 3ஆம் இடத்தில் சஞ்சாரிக்கும் ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார்கள். செய்யும் முயற்சிகளில் லாபமாக்குவார். வரவேண்டிய பணம் வரும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடம் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அடைய நினைத்த இடத்தை அடைவீர். அரசியலில் உண்மை தொண்டர்களுக்கு செல்வாக்கு உயரும். இசை துறையினரின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். குடும்பத்தில் தம்பதிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். சேவை தொண்டு புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். இந்த பங்குனி மாதத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம், முருகனை வழிபட தடைப்பட்ட வேலை நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 17, 18, 26, 27, ஏப்ரல் 8, 9. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 10. இந்த டைமில், இந்த சந்திராஷ்டம நாட்களில் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க.